ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் வேரோதயன். லெட்ஸ் ரோல் டு த இன்ட்ரோ. எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஃபிட்னஸ் டவுட்டு, உங்கள்கிட்ட இருக்க டவுட்டுகள் நிறைய கேட்டீங்க, நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி இந்த வீடியோஸ் பாருங்கள், எல்லாம் புரியும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுவாக ஜிம்முக்கு சேர்ந்தோன்னே எல்லாரும் ஒவ்வொரு மித்ஸ் சொல்லுவாங்க. நிறைய மித்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிம்முக்கு போகாத, இப்படி செய்யாதன்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த மித்ஸ் எல்லாம் உண்மையான பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னால் இருக்க ரியாலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த மூட நம்பிக்கைகளை மித்ஸையும் உடைக்க போகிறோம். முதலாவது மித்துன்னு பார்த்தீங்கன்னா ஹைட். நாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போதே எல்லாருக்குமே ஆசை வந்து நல்லா ஹைட் ஆகணும். அப்போ நான் ஹைட்டாக என்ன செய்யலாம்னு யோசிச்சிருப்பேன். அப்போ ஜிம்முக்கு சேரும்போது ஆட்கள் சொல்லுவாங்க, நீங்கள் ஜிம்முக்கு போவீங்க கட்டையாயிருவீங்கன்னு. இங்கே பாதி பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஜிம்முக்கு போனால் ஹைட்டு குறைஞ்சிருமேன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா ஹைட்டுன்றது ஃபுல்லாகவே ஜெனட்டிக் ஃபேக்டர் தான். அது நாங்கள் என்னவும் செய்ய முடியாது. எங்களோட தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்களோ, அப்பா எப்படி இருக்காங்களோ, அதே மாதிரி ஜெனட்டிக்ஸில் தான் எங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் வரும். அதை எங்களால் ஒன்றும் மாற்ற முடியாது. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நான் கட்டையாயிருவேனா அப்படி இப்படின்னு நீங்கள் டவுட்டாக காட்டிங்கன்னா, கட்டையாயிருவேனான்னு நினச்சிங்கன்னா அது சுத்தமான ஒரு மூட நம்பிக்கை. யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. இது மூட நம்பிக்கை. கட்டையாக மாட்டீங்க. இது ஏன் பரவிச்சுன்னா, ஜிம்முக்கு போய் நாங்கள் நிறைய வெயிட்டை தூக்கி எக்ஸசைஸ் செய்யும் போது அவங்க நினைச்சிடுறாங்க அந்த பாரங்கள் எல்லாம் நம்ம மேல சும்மா இருக்கும் போது கட்டையாயிருவான்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லை. ஒரு கல்லை தூக்கி இல்லாட்டி ஒரு குழந்தைய தூக்கி எங்க மேல வச்சா நாங்க என்ன கட்டையாயிருவோமா என்ன? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதை மாதிரி தான் இதுவும் ஒரு மித்து. அதனால ஜெனட்டிக்ஸ் தான் இது எல்லாத்தையும் முடிவு பண்றது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க உயரமா இருக்கு நிறைய சப்ளிமெண்ட் எடுக்கலான்னு. ஜிம்முக்கு சேர்ந்தோடனே முதல்ல கேட்கறாங்க உயரமா இருக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் இருக்கா, டேப்லெட் இருக்கான்னு. அதை சொல்லி ஏமாத்திட்டும் வர இருக்காங்க. அப்படி உயரமாலான்னு சொல்லி சப்ளிமெண்ட்ஸ் இது டேப்லெட்ஸ் எல்லாம் ஃபேக்காக வித்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, நம்பி ஏமாறாதீங்க. அடுத்தது வந்து வே ப்ரோட்டீன். இந்த வே ப்ரோட்டீனை பற்றி நிறைய மித்ஸ் சுற்றிட்டு இருக்கு. வே ப்ரோட்டீனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க எல்லாரும். அப்படி சொல்கிறாங்க. வே ப்ரோட்டீனில் நிறைய மித்ஸ் இருக்கு. ஏசியன் பேரண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வே ப்ரோட்டீனை ஒரு ட்ரக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க வே ப்ரோட்டீன் எடுக்க வரனால ஏதோ ட்ரக் எடுக்கிற மாதிரி அவளா போட்டு அடிக்கிறாங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. ஆனால் ஸ்டெராய்டு இல்லை. வே ப்ரோட்டீன் வந்து நார்மல் தான். வே ப்ரோட்டீன் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் செய்கிற ப்ராசஸில் வர பை ப்ராடக்ட் தான் இந்த வே ப்ரோட்டீன். பாலில் ஒரு திரவத்தை கலக்கும்போது, அதாவது நாங்கள் வீட்டை பனீர் செய்யும் போது பாலை லெமனை விடும்போது மில்க் சாலிட்ஸ் வேறையாகவும் வே லிக்விட் வேறையாகவும் வரும். இதே மாதிரி ஃபேக்ட்ரியில் மில்க் சாலிட்ஸை சீஸாகவும் வே லிக்விடை வந்து ட்ரை பண்ணி பவுடர் நிறைய ஃப்ளேவரில் ஒரு கண்டெய்னரில் போட்டு வித்துட்ருக்காங்க. இந்த வே ப்ரோட்டீன் பவுடரில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 ஸ்கூப்பில் 24 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. உங்களோட ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு ஸ்கூப் இல்லாட்டி 2 ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். இது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. இது எந்த சைடு எஃபெக்ட்ஸையும் உருவாக்காது. ஏன்னா இது மில்கில் தான் செய்கிறது. நிறைய நியூட்ரிஷன் எல்லாம் இருக்குது. இது மசில் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒருத்தர் வளமையாக நான்வெஜ்ஜில் சாப்பிட்டுட்டு இருக்காரு, இடையில வெஜ்ஜு எடுக்க வேண்டிய தேவை வருதுன்னா அவருக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கும்னா ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன் 2 ஸ்கூப் வே ப்ரோட்டீன் எடுக்கிறதால எந்த தப்பும் இல்லை. ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வே ப்ரோட்டீனை ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போய் எடுக்கலாம். எந்த தப்பும் இல்லை. வே ப்ரோட்டீன் நல்ல விஷயம் தான். சிலாக்கள் பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் எடுத்தால் கிட்னி பழுதாயிரும், தலைமுடி கொட்டிடும், ஆன்மை போயிடும், அப்படி இப்படி என்னெல்லாம் நிறைய மிச்சா பரப்பி விடுறாங்க. ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. இந்த வே ப்ரோட்டீன் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லாட்டி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களுக்கு தான் அங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்னு சொல்கிறாங்க. மற்றபடி அளவான டோசேஜ் எடுக்கும்போது யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். ஆட்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதை ஏதோ ஒரு ட்ரக் மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெராய்ட் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே இது எல்லாமே உண்மை இல்லை. இதுவும் ஒரு பொய் தான். ஃபேக்கான ஒரு ப்ரோட்டீன் பவுடரை வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அடுத்து எல்லாரும் சொல்ற மித்து என்னது, ஜிம்முக்கு போனால் ஆன்மை போயிடும். இது யாரும் நம்பாதீங்க. ஏன்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட டெஸ்டோஸ்டெரான் அதிகரிக்கும். டெஸ்டோஸ்டெரான் தான் ஆண்களோட ஹார்மோன். அதனால உங்களுக்கு ஆண்மை அதிகரிக்குமே தவிர ஒரு நாளும் போகாது. இதே ஏன் சில ஆட்கள் சொல்றாங்கன்னா ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி செய்யும் போது வெயிட் போடுவீங்க, அப்போ உங்களுக்கு ஆண்மை பிரச்சனை வருமானு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது மூட நம்பிக்கை. நீங்க ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பா நீ ஜிம்முக்கு போறியா அப்போ உனக்கு ஆன்மை போயிருண்டா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காதீங்க. அது ஒரு பொய். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அடுத்த மித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிற விஷயம் என்னடான்னா,
எப்படி கையில் இருக்க ஃபேட்டை குறைக்கிறது, எப்படி லெக்கில் இருக்க ஃபேட்டை குறைக்கிறது, எப்படி இடுப்பில் இருக்க ஃபேட்டை குறைக்கிறது, எப்படி முகத்தில் இருக்க ஃபேட்டை குறைக்கிறது, எப்படி செஸ்ட் ஃபேட்டை குறைக்கிறதுன்னு நிறைய போட்டு குழப்பிப்பாங்க. ஆனால் அப்படி எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக குறைக்க இயலாது. ஏன்னா நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேட் லாஸ் பண்ணும்போது ஓவராலாக தான் எங்களோட ஃபேட்டு லாஸ் ஆகும். அது எந்த இடத்துல முதல்ல லாஸ் ஆகணும், எந்த இடத்துல முதல்ல குறைக்கணும், எந்த இடத்துல அதிகமாக குறைக்கணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணல, ஜெனட்டிக்ஸ் தான் முடிவு பண்ணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு கேலரி டெஃபிசிட்டில் இருந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கும்போது ஓவராலாக அவங்களோட பாடியில் இருக்க ஃபெட்டெல்லாம் லாஸ் ஆகி நல்ல மசிலோட ஒரு லீனரான ஸ்ட்ராங்கரான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஜிம்முக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் ஜிம்முக்கு போகிறதால எந்த பிரச்சனையும் இல்லை. கேர்ள்ஸ் ஜிம்முக்கு போனால் ஆம்பளை மாதிரி வந்துடுவேன், பல்க் ஆகி ஆம்பளை மாதிரி வந்துடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஈஸ்ட்ரஜன்ன்ற ஹார்மோன் தான் இருக்குது. மசில் பில்டிங்க்கு வந்து முக்கியம் வந்து டெஸ்டஸ்ட்ரான். அந்த டெஸ்டஸ்ட்ரான் வந்து உமன்ஸோட பாடியில் குறைவாக இருக்கனால அவங்க அவ்வளோலாம் பெரிய பாடி பில்டரெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுனால அவங்க ஒரு லீனான டோன்டான ஒரு லுக்குக்கு வருவாங்க. அது மூலம் அவங்க ஸ்ட்ராங்கரான ஒரு உமனாக அவங்களால மாற முடியும். ஒர்க் அவுட் பண்ணலாம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். இதனால அவங்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். இதனால உடம்புக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உமன்ஸ் தாராளமாக ஜிம்முக்கு போகலாம், இதில் எந்தவித தடையும் இல்லை. அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். இதே மாதிரி நிறைய ஃபிட்னஸ் மித்ஸ் எல்லாம் தான் நான் கடந்து வந்தேன். இதில் ரியாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் நிறைய மித்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுகளை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்றேன். அதில் உண்மையை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.